Hi guys, welcome back to my channel. I am DG Guts and bodybuilding and fitness trainer. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இந்த நலம். கடந்த எபிசோடுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் தந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். வர இந்த எபிசோட் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் தருவீங்கன்னு தெரியும். ஓகே, இன்னைக்கு உள்ள நம்ம சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தேன்னா இப்படி மாறுறேன்னு சொல்லி ஒரு எல்லாத்துக்கும் இருந்த ஒரு பெரிய டவுட்டை தீர்க்கிறதுக்காண்டி தான் இந்த ஃபேட் லாஸ் ஜேர்னி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு சப்போர்ட் தந்த உங்கள் மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லை, இன்னும் மேலும் வளர நீங்கள் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பாருங்க. இதே மாதிரி வீடியோ கடந்த நம்ம ஒரு 18 எபிசோட் நம்ம போட்டிருக்கோம். இந்த 18 எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக்கை போடுங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா வெயிட் லாஸ் ஆகும்னா அந்த எபிசோடு எல்லாமே பாருங்க. நான் எப்படி இந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி மாறுறதுக்கு என்ன கஷ்டங்கள் பட்டேன், என்னென்ன துயரங்கள் பட்டேன், என்னென்ன வருத்தங்கள் பட்டேன், என்னதெல்லாமோ பட்டு வந்தேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேணா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்குள்ள நம்ம ஸ்பெஷலாக என்ன ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் எல்லாரும் வீட்டில இருந்து பார்க்கலாம்னு சொன்னீங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வீட்டில இருந்து பார்க்க போறோம். வீட்டில இருந்து என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க நம்ம ஜிம்முக்கு போகாதவங்களுக்கு என்னன்னு. ஸோ ஜிம்முக்கு போகாதவங்களுக்கு எப்படி போட முடியும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த குறைய தீக்கிறதுக்காக இன்னைக்கு நான் எங்கள் வீட்டில் வச்சு பண்ணுறேன். ஸோ இந்த இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஸ்க்கு மட்டும்தான். ஜம்ப் பண்ணண்டான், துள்ளண்டான், ஓடண்டான், நிற்கண்டான், இந்த இடத்துல இருந்தே படுத்துக்கிட்டே சுகமாக விளையாடலாம். அந்த சுகம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஒர்க் அவுட்டை முடிச்ச பிறகு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இன்னைக்குள்ள நம்ம ஒர்க் அவுட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் கிவ் அவே சொல்லியிருந்தேன். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது நான் கடந்த கொஞ்சம் எபிசோடாக சொல்லலை. ஸோ நம்ம ஃபேட் லாஸ் ஜேர்னியில் ஒரு ஸ்பெஷல் கிவ் அவே இருக்குது. அந்த கிவ் அவேக்கு யார் சக்ஸஸ் ஆக போகிறான்னு தெரியலை. ஸோ கண்டிப்பாக எல்லா எபிசோடையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். வாங்க நம்ம ஒர்க் அவுட்டுக்குள்ளே போகலாம் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மேட்டை நல்லா விரிச்சிக்கிட்டு அப்படி ஜம்முன்னு படுத்துடக்கூடாது. படுக்காமல் இருந்துக்கிட்டு லெக்கை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னென்னா ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணிடணும். ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிவிடுங்க. சில பேர்த்துக்கு தொட முடியாது, ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆப்ஸ்க்கு க்ரன்ச்சஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே பண்ணுறது, லெக்கை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு 1 2 1 2 ஸ்லோவாக பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. இந்த ஒர்க் அவுட்டும் ஒரு 15 கவுண்ட் வச்சு 3 செட்டு போடுங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்னென்னா, அதே மாதிரி க்ரன்ச்சஸ் போடுங்க. அது முடிச்சுட்டு க்ரன்ச்சஸ் போடுங்க. அப்படி ஸ்லோவாக கீழே இறக்கிட்டு ஃபுல்லாக எலும்பணும்னு தேவையில்லை. இப்படியெல்லாம் எலும்புவீங்க, அப்படிலாம் எலும்பணும்னு தேவையில்லை. இவ்வளோதான். உங்கள் அப்டாமனை ஃபுல்லாக லாக் பண்ணணும். இதுவும் ஒரு 20 கவுண்ட்ஸ் வச்சு போடுங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். 20 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட்டு போடுங்க. இல்லைன்னா 50 கவுண்ட் வச்சு போடுங்க. புதுசாக போடுறவங்க இருந்தால் ரொம்ப எஃபெக்டிவாக ஹெவியாக போடுவீங்க, ஆனால் உங்களுக்கு அடுத்த நாள் செம்மையாக வலியாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 15 கவுண்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அப்டாமனை நாராக பீஸாக கொண்டு வரணும். அடுத்து முக்கியமாக இந்த சைடு ஃபேட்டை குறைக்கணும். சைடுக்குள்ளே ஒர்க் அவுட் நான் சொல்லி தரேன். காலை லைட்டாக வைடாக விரித்து வச்சுக்கிட்டு சைடு 1 2 1 2 1 2 1 2. இதுவும் சேம் அதே மாதிரியே ஒரு 20 கவுண்ட்ஸ் போடுங்க. 1 சைடு 20, மொத்தமாக 1 2 3ன்னு போட்டுறாங்க. 1 2 இந்த ரெண்டும் சேர்த்தா சிங்கிள் கவுண்ட். அதே மாதிரி 1 2 இதுதான் ஒரு கவுண்டு. இந்த மாதிரி 20 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட்டு போடுங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப செம்மையாக பிடிக்கும். அது போட்டு முடித்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, காம்போ ஒர்க் அவுட் மாதிரி சைடு இப்படி இருந்துக்கிட்டு ஹெட்டை தூக்கி வச்சுக்கிடுங்க. ஹெட்டில் கையை வச்சுட்டு 1 2 உங்கள் ஆப்ளிக்ஸு செமையாக ஃபீல் ஆகும். அது போட்டு முடிச்ச உடனே இது போட்டிங்கன்னா, இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஒன் சைடுக்கு 20 போடுங்க, அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் 20 போடுங்க. அப்படி 3 செட்டு போடுங்க. உங்கள் ஆப்ளிக்ஸ் மசில் அப்படி துண்டாக லைன் பழனி படிக்கட்டு மாதிரி துண்டு துண்டாக வர்றதுக்கு கேரண்டி நான் இல்லை, நீங்கள் தான் கேரண்டி. அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்னென்னா கேலரி டெஃபினிஷனில் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த பழனி படிக்கட்டு வரும். நம்ம அதே மாதிரி படுத்துக்கிட்டு பிகினஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கையை வச்சுடுங்க. ஸ்லோவாக மேலே தூக்கிட்டு லெக் ரேஸ் ஸ்லோவாக இறக்கணும். ஃபுல்லாக கால் கீழே வைக்காதீங்க. இதுதான் ஹாஃப், அவ்வளோதான். ஃபுல்லாக ஏற்றிட்டு ஸ்லோவாக இறக்கணும். அந்த அப்டமன் உங்களுக்கு ஃபீல் ஆகுறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். இதுவும் அதே மாதிரி தான் 20 கவுண்ட்ஸ் வச்சு போடுங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் லோயர் அப்டாமன் பிடிக்கிறதுக்கு நிறைய பேர்த்துக்கு இதில் பெல்லி ஃபேட் இருக்கும், தொப்பை தொங்கிட்டு இருக்கும், இந்த இடத்துல உங்களுக்கு அப்படி கீழே தொங்கிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் குறைக்கணுன்னா கண்டிப்பாக இந்த ஒர்க் அவுட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி சைடுக்கு பண்ணாலும் இந்த சைடு இது ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சைடுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒர்க் அவுட்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இப்படி இருந்துட்டு நான் எல்லா கார்டியோ ஒர்க் அவுட்லேயும் போட்டிருப்பேன். 1 2 1 2 1 2. அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடணும். இதுவும் ஒரு 20 கவுண்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். 3 செட்டு போடுங்க, செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு பேக்லலாம் செம்மையாக பிடிக்கும். அதே மாதிரி மெயினாக நம்ம ஃப்ரெண்டை வர குறைச்சிடலாம். அந்த சைடு தான் நிறைய பேர்த்துக்கு இங்கே தொங்கிட்டு இருக்கு. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் போட முடிச்சா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நேற்று வேறு ஒருத்தங்க என்கிட்ட பேசினாங்க, அவங்க வேறு அதே தான் சொன்னாங்க, இந்த இடத்த குறைக்கணும்னு. ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் போட முடிச்சல அந்த இடத்துல பிடிக்கிறது உங்களுக்கு தனியாக தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் அதே மாதிரி நம்ம சைடுக்கு பார்க்க போகிறோம். பிளாங்க் பொசிஷனில் நின்றுடுங்க. நின்றுட்டு 1 2 1 2. உங்கள் ஹிப்பை அப்படியே ரொட்டேட் பண்ணிவிடுங்க. இந்த ஒர்க் அவுட்டும் உங்களுக்கு செம்ம, இந்த ஒர்க் அவுட்டும் உங்களுக்கு செம்ம எஃபெக்டிவாக பிடிக்கும். இந்த சைடுக்கு சைடு இதுக்கெல்லாம் செம்மையாக பிடிக்கும். இந்த இதுவும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் 20 கவுண்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். முடியலைன்னா கொஞ்சம் கவுண்ட்டை கம்மி பண்ணி வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். போக 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 உங்கள் எஃபெக்ட் ஒர்க் அவுட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இதுவரை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கள் கைஸ். வாங்க நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்டுக்குள்ளே போகலாம். சிங்கிள் லெக்கில் வச்சுட்டு ரெடி 1 2 1 2. இதை அப்படி ஸ்லோவாக போடணும். அப்போ தான் அந்த லோயர் ஆப்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கவங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு பேன் ஆகிறது. பேனிங் மட்டும் இல்லை, செம்மையாக ஒரு மாதிரி ஃபயர் பற்றிக்கிட்டது மாதிரி இருக்கும். இது முடித்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, முடித்த உடனே 1 2 3 4 5 1 2 3 4 5 5 கவுண்ட்ஸ் மேலே 5 கவுண்ட்ஸ் கீழே. இது மேக்ஸிமம் லோயர் ஆப்ஸே இல்லாதவங்க ப்ளஸ்ஸு லோயரில் செம்மையாக ஃபேட்டு கிடக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக போடுங்க. உங்களுக்கு ஆப்ஸ் ஃபார்ம் ஆக 100% இது இருக்குது. ஸோ இந்த ஒர்க் அவுட்டை மறக்காதீங்க. இதுவும் ப்ளஸ் இதுவும் காம்போ ஒர்க் அவுட்டாக போடுங்க, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு 5 கவுண்ட்ஸ் அதில், ஒரு 5 கவுண்ட்ஸ் இதில் மாற்றி மாற்றி போடுங்க. முக்கியமாக சொல்ல போடுற என்னென்னா, நீங்கள் இப்போது இந்த ஒர்க் அவுட் பண்ணால் இந்த வயர் குறைஞ்சிருமான்னு கேட்டால் 100% கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக கார்டியோ பண்ணணும். கார்டியோ ஒர்க் அவுட் நம்ம ப்ரீவியஸ் எபிசோடு எல்லாம் லைனாக போட்டுக்கிட்டே இருக்கோம். இதை பார்த்து பண்ணுங்கள். அது பண்ணிக்கிட்டு இதை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக 100% ரிசல்ட் இருக்கும். இதுக்கு நான் கேரண்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்டுக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் என்னென்னா, சைடில் இருந்துட்டு உங்கள் கை காலை ஃபுல்லாக 1 2 1 2 1 2. ஸ்லோவாக இறக்குங்க, இல்லைனா ஹிப்பில் கையை வச்சுடுங்க. பேலன்ஸ் இல்லாதவங்க கீழே கையை வச்சுடுங்க. இதுவும் 20 கவுண்ட்ஸ் வச்சு போடுங்க, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் சைடுக்கு ரொம்ப இதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 2 செகண்ட் ஒரு சின்ன ஹோல்டிங் மட்டும். உங்கள் காலை ஃபுல்லாக பிடிச்சிட்டுங்க. 1
ஸோ இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஃபுல்லாக உங்கள் செஸ்ட்டை கீழே வைக்காமல் ஃபுல்லாக தூக்கிடுங்க. அதே மாதிரி உங்கள் காலையும் தூக்க முடிஞ்ச அளவுக்கு தூக்கிடுங்க. உங்கள் காலில் பேலன்ஸ் வச்சு ஃபுல்லாக மேலே போயிடுங்க. ஒரு 1 minute ஹோல்ட் பண்ண முடிஞ்சுன்னா பாருங்கள், உங்களால் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியுதோ அந்த நேரத்துக்கு. தலையை கீழே வைக்காமல் அப். ஒரு நிமிஷம் இதே மாதிரி நில்லுங்க. நெக்ஸ்ட்டு அது முடித்த உடனே 1 நிமிஷம் அது முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு கோப்ரா பொசிஷனில் இந்த மாதிரி நல்ல மூச்சை இழுத்து வெளியே விடுங்க. இது ஏன் நான் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்டமன் போட மூச்சில் உங்கள் ஆப்ஸ் மசில் ரொம்ப டைட் ஆகும். சப்போஸ் நீங்கள் திடீர்னு வெளியே ஏதாவது ஒர்க் அவுட் பண்ண மூச்சிலையோ ஏதாவது வெயிட் தூக்க மூச்சிலையோ ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா மசில் டக்குன்னு கிராம்ப் ஆயிரும், பிடிச்சி வச்சுக்கிடும். ஸோ அந்த ஸ்ட்ரெச்சஸுக்காண்டி இந்த ஒர்க் அவுட். ஸோ இதையே நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இது முடிச்ச உடனே நீங்கள் பண்ணணும். ஹெவியாக பண்ணிட்டீங்கன்னா பண்ணுங்கள், லைட்டாக பண்ணிட்டீங்க வேண்டான்னா விட்டுருங்க. நிறைய பேர் சரியாக எலக்ட்ரோலைட்ஸ் தண்ணி சரியாக எடுக்க மாட்டீங்க, இளநீ அது இதுன்னு நம்ம டெய்லியும் குடிக்க மாட்டீங்க. ப்ளஸ் தண்ணி கரெக்டாக 5 லிட்டரு குடிக்க மாட்டீங்க, 4 லிட்டரு குடிக்க மாட்டீங்க, 1 லிட்டரு 1/2 லிட்டருன்னு குடிப்பீங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக கிராம்ப் ஆகும். அவங்களுக்காண்டி இந்த இது கிராம்ப் இஷ்யூ இருக்கவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அப்டமனை நல்லா ஃபீல் பண்ணிவிடுங்க. ஓகே, இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அதுதான் நம்ம பிளான். எவ்வளோ நேரம் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டைமிங், உங்களால் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணிவிடுங்க. இப்படி நிற்காதீங்க. உங்கள் அப்டாமனை டைட் பண்ணிவிட்டு க்ளூட்டை லைட்டாக மேலே தூக்கி டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆப்ஸ் மசில் ஃபீல் ஆகும். இந்த வைப்ரேட்லேயே உங்களுக்கு தெரியும். ஓகே, இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2 செகண்ட் 2 நிமிஷம் நீங்கள் ஹோல்ட் பண்ண பார்க்கணும். முடியலையா ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்கள், ரெஸ்ட் எடுங்க. மறுபடியும் இன்னொரு செட் 1 நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்கள், ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் மறுபடியும் இன்னொரு செகண்ட் வரும். மொத்தம் 3 செட் அதே மாதிரி பண்ணுங்கள். 1 செகண்ட் இல்லைன்னா மொத்தமாக 2 செகண்ட் வச்சு 2 செட்டு போட்டுருங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஒர்க் அவுட்லாம் நான் பண்ணுற ஒர்க் அவுட் எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி இருந்து நான் இப்படி மாறேன்னு. ஸோ இதுலேருந்து இப்படி கொண்டு வரதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். இதே மாதிரி ஒர்க் அவுட் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, இவ்வளோ நேரம் யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டுடுங்க கைஸ். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் பெரிய 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 மோட்டிவேஷனாக எனக்கு இருக்கும். ஏன்னா நீங்கள் போடுற லைக்கில் தான் நமக்கு இன்னைக்கு இவ்வளோ லைக் வந்திருக்கு, அப்போ தான் நான் அடுத்த ஸ்டெப்பு நான் எடுத்து வைக்க முடியும். அது மட்டும் இல்லை, என்ன மாதிரி ஃபேட் லாஸ் ஆகணும்னு யாராவது நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே சார், எல்லாரும் கண்டிப்பாக ஃபிட்டாக இருங்க. ஸ்டே ஃபிட் கைஸ். தேங்க்யூ.